இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து ஒரு 4000 வேகன்சி அப்பண்டிஸ்க்காக வந்திருக்கு. இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த 4000 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ போஸ்டிங், எக்ஸாம் சென்டரில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, நான் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்களாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன ஒரு கிளாரிட்டியே கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் நண்பா. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் நண்பா. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்ல நல்ல வேலைவாய்ப்பு தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்துட்டு இருக்குது நண்பா. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. இது வரைக்கும் பண்ணலான்னு பரவாயில்ல, இதுக்கு மேலே பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணி வைங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் 4000 ஜாப்ஸ் ஓப்பனிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அப்பண்டிஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஆல் ஓவர் இந்தியாங்கிறதுனால ஃபுல்லாக ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்க்கலாம். தமிழ்நாடு எங்கேக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23ஆவதாக கொடுத்துருக்காங்க. 23ஆவது இடத்துல பார்த்திங்கன்னா 223 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி புதுச்சேரியில் உங்களுக்கு 10 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் NATSல வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. டேட் ஆஃப் பாசிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/2/2025. இதில் வந்து முன்னாடி 4 இயர்ஸ் படிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் NATS மூலிமா தான் உங்களுக்கு ஜென்ரல் கவர் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்பண்டிஸில் உங்களுக்கு மினிமம் 20 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 28 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது நண்பா. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC ST கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் சொல்லி, EWBD இதில் ஜென்ரல் கேட்டகரி உங்களுக்கு 10 இயர்ஸும், அதில் SC ST 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா OBC கேண்டிடேட்டு 13 இயர்ஸும், எக்ஸர்வீஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா அர்பன் மெட்ரோ பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரூரல் அண்டு வந்து பார்த்திங்கன்னா செமி அர்பன் பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வைக்கிறாங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ஆன்லைனில் தான் டெஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் அண்டு லோக்கல் லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாடுனா தமிழ் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, கூடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, திருப்பூர், திருவாரூர் அண்டு வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்லாம் இருக்குது. இதை சுற்றி யார் யார் இருக்கிறீங்களா நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷனில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். உங்கள் மாவட்டத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்ரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி, EWS, OBC கேண்டிடேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்டில் உங்களுக்கு 600 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 600 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி BWBDக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 400 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் பே பண்ணால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா பார்த்திங்கன்னா இந்த அப்பண்டிஸ் முடித்து 6 வராங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பண்டிஸில் 6 திறமையாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பர்மனன்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் இந்த அப்பண்டிஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் பேங்கில் கூட போய் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க்கு நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்பண்டிஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜாப்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நண்பா. அதனால் இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க நண்பா. இது அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா NATSலாம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்க கொடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்து ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முடிச்சு வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணி உங்களுடைய
அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் 19/2/2025 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11/3/2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது எதுக்கு நமக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஜாப்க்காக நிறைய கோச்சிங்லாம் போய் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பா. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.